ஃப்ரெண்ட்ஷிப். உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இல்லை. பீட் பிஃபோர் ஒரு ஆஃப்டர் மேரேஜ், தட்ஸ் த ஃபவுண்டேஷன் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அவங்கள ஒரு ஃப்ரெண்டாக பார்க்குறப்ப எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணும், இம்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் ரியலாக இருக்கலாம். அவங்கக்கிட்ட எல்லாமே ஓப்பனாக ஷேர் பண்ணலாம். உங்களோட ஃபியர்ஸ், ஃப்ளாஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாமே அவங்களோட இருக்கிறப்ப எப்போவுமே இமோஷ்னலி சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் க்ராஸ் பண்ணுறப்ப ரொமான்ஸ் ஃப்ளக்சுவேட் ஆகலாம், ஃப்ரெண்ட்ஷிப் தான் சஸ்டெயின் ஆகும். லைக் கரியரு, பேரண்டிங், ஹெல்த்துன்னு இதெல்லாமோட பேட்டில் பண்ணிகிட்ருக்க டைமில் பேஷன் மைட் டிப், ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் வில் கீப் யூ கனெக்டட். ஃப்ரெண்ட்லினஸோடு இருக்கிறப்ப அங்கே மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், ஈக்குவாலிட்டி, ஜெனுவின் கேர் பியாண்ட் அந்த அட்ராக்ஷன் இது எல்லாமே பில்ட் ஆகும். ஃப்ரெண்ட்லினஸ் இல்லை அப்படின்னா ஈகோ அண்ட் கண்ட்ரோல் எல்லாம் உள்ளே வந்துடும். ஒரு சண்டை வரப்போ கூட நீங்கள் ஒருத்தர் ஃப்ரெண்டாக பார்க்குறப்போ அங்கே அதை விட்டு கொடுத்து போகிறது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, கெட்டிங் பேக் டு நார்மல்சி சீக்கிரமாகவே, இதெல்லாம் ஃப்ரெண்ட்லினஸ் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். அவங்க நம்மளோட எனிமி இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு தாட் நம்ம மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற அந்த கப்புள்ஸோட லவ் லைஃப் கூட ரொம்பவே ப்ளேஃபுல்லாக இருக்கும், டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி. சிம்பிளாக சொல்லணுன்னா ரொமான்ஸ் அட்ராக்ட் பண்ணும், ஃப்ரெண்ட்ஷிப் தான் அந்த பாண்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும்.